சில குட்டீஸ் இன்றைக்கி என்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாமா? நம்ம வீட்டில் இந்த சப்பாத்தி பூரி எல்லாம் பண்ணுற அன்னைக்கு அதில் இருக்கிற பெரிய ஒரு கஷ்டமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து பரத்துறது தான் வேலை. ஏன்னா நம்ம வீட்டில் மெம்பர்ஸ் அதிகமாக இருக்குமா, அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் நான் சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் இந்த மாவை வந்து எடுத்துகிட்டு ஒரு கிளாஸ் குள்ளடி போட்டு நல்லா உருட்டுங்க. அது நல்ல ஒரு ஷேப்புக்கு வரும். அதுக்குன்னு சொல்லி நான் உருட்டுறேன்னு மட்டும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லிடாதீங்க. இந்த வீடியோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து நம்ம இதை மாவை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா வந்து நம்ம அடுக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர், அப்புறம் வந்து மாவு, அப்புறம் வந்து கவர் மாவுன்னு சொல்லிட்டு அடுக்கிட்டு ஒரு தட்டு எடுத்து கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஒரே சைட்டில் வந்து நமக்கு ஒரு 3-4 வந்து பூரி வந்து அப்படியே வந்து நமக்கு அந்த மாவு ரெடியாகி கிடச்சிரும். இந்த டிப்ஸ் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இது நம்ம இனி ட்ரை பண்ணாமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக இது ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம வந்து இந்த ஆயில் வந்து பூரியெல்லாம் சுடும்போது வந்து ஆயில் நல்லா பிடிச்சிரும். அது பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து பூரி சுட்டு பாருங்கள். ஆயில் வந்து அதிகமாக பிடிக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு அடிப்பொலி விலாக்லேருந்து நோக்கம். பாய்.